முறுக்கு அவல் பொரி பஞ்சரப்பட்டு. வணக்கம், நான் உங்க கீதா மாமி. இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக கோவை அவியல் இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கடுகு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, வெல்லம், புளி கரைசல், தேங்காய் துண்டுகள், உப்பு, சீரகம், வேக வைத்த காய்கறிகள், கத்திரிக்காய், பூசணிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, பச்சை மொச்சை, எல்லாம் வேக வச்ச காய்கறிகள். இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு வித்தியாசமான சுவையோட இருக்க போறது என்னன்னா, இதுல நம்ம சாம்பார் பொடியும் தேங்காயும் சேர்த்து நல்லா மைய அரைக்க போறோம். அதனால ஒரு வித்தியாசமான சுவையோட உங்களுக்கு இந்த அவியல் சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இப்போ வானொலி நல்லா சுடுறது. இதுல நம்ம ஒரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நல்லா காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கடுகு நல்லா கொஞ்சம் வெடிச்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல போட போறேன். இப்ப நானு கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. இது கூட நம்ம வெங்காயம் கட் பண்ண வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுலயே நம்ம கொஞ்சம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி அதையும் போடுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம். நல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதை இப்போ இதுல விட போறேன். நான் இப்போ நல்லா பச்சை வாசனை போட்டோம். அதுக்குள்ள நான் இந்த புளியை நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி ஒரு 4 ஸ்பூன் சாம்பார் பொடியும் தேங்காவை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அது ரெண்டையும் அரைச்சி போடுறதுலதான் இந்த அவியலோட ஸ்பெஷலு. அதனால இப்போ இப்போ நான் இந்த புளி கரைசலை விடுறதுல இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா இந்த புளி தண்ணியில கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சில்லு இதையும் சாம்பார் பொடியும் போட்டு நான் இப்ப மைய அரைக்க போறேன். இப்போ இதுல 4 ஸ்பூன் நான் சாம்பார் பொடி போடுறேன். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மைய அரைக்க போறேன். இப்போ நல்லா அரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா இன்னும் ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். ஏன்னா நல்லா மைய அரைஞ்சதுனாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரு வாட்டி நான் இதை அரைச்சிக்கிறேன். நல்லா மைய அரைஞ்சிருக்கும். இப்போ நல்லா நைஸா அரைஞ்சிருக்கு. அதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த புளியோட பச்சை வாசனையும் போயாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கலவையும் இதோட போட போறேன். இப்ப நான் இதை இதோட சேர்க்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு மீதி இருக்கிற இந்த கலவையும் அதுலயே நம்ம போடலாம். அதுக்குள்ள நம்ம வேக வச்ச காய்கறிகள் அதையும் இதோட சேர்க்க போறேன். நான் இப்போ நம்ம அவியலுக்கு என்னென்ன காய்கறிகள் போடுமோ அந்த காயெல்லாம் போடலாம். இதுல இப்ப நான் உப்பு போட்டதுக்கு அப்புறம் வெல்லம் ஒரு இந்த மாதிரி ஒரு துண்டு வெல்லம் போட்டீங்கன்னா போதும். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இப்பயே பாருங்க, அந்த அவியலோட ஸ்மெல்லும் நம்ம அந்த சாம்பார் பொடியும் தேங்காவும் சேர்த்து அரைச்சதுனால கலரும் வித்தியாசமா இருக்கும். நம்ம எப்பயும் பண்ற அவியலை விட இது கொஞ்சம் வித்தியாசமான அவியலா இருக்கும். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இது நம்ம இப்ப அரைச்சதோட பச்சை வாசனையும் மெயினா போகணும். அவியல் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா காய்கறியும் இதுல நம்ம சேர்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா கேரட்டு, சக்கரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய், எந்தெந்த பசங்க எது சாப்பிடாதோ எல்லா காய்கறியும் போடுறதுனால எல்லா குழந்தைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வித்தியாசமான சுவையோட இருக்க போறது இந்த பச்சை வாசனை நல்லா இதுல போகணும். அதுக்காக அது போட்டோம். அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு நான் பாடுறேன். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே.
நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே கோவிந்த ஹரே ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய நாராயண நாராயண ஜெய நாராயண நாராயண ஜெய நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே கோவிந்த ஹரே கோபால ஹரே. பாருங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, பச்சை வாசனையும் நல்லா போயாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை மொச்சை அதை நம்ம போட்டிருக்கோம். அது வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து இந்த சீசன்ல கிடைக்கும். உங்களுக்கு சத்துவும் நிறைய இருக்கும், அதுல எல்லா காய்கறிகளும் போடுறதுனால நல்ல சுவையோட இருக்கும். கொதிச்சுட்டு இப்ப நான் இதை ஆஃப் பண்ண போறேன். இதை வந்து ஒரு பவுல்ல கொட்டி எடுத்து வைக்க போறேன். நான் ஒரு வித்தியாசமான சுவையோட கோவை அவியல் தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக திருப்பி நான் சொல்றேன். வாணலியில முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்ல கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு உடனே நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். புளியை கரைச்சி வச்சது அதுல விட்டுட்டு நல்லா புளியோட பச்சை வாசனையும் போகணும். அரைக்கிறதுக்காக தேங்காய் தூண்டு, சாம்பார் பொடி 4 ஸ்பூன், இதை நல்லா போட்டு மைய நல்லா அரைச்சிக்கோங்க. எல்லா காய்கறியும் வேக வச்சிருக்கோம், அந்த காய்கறியும் போட்டு நல்லா அதுக்குள்ள போட்டுடுங்க. உப்பையும் போட்டுட்டு கொஞ்சமா வெல்லம் அதையும் போட்டு நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனையும் நல்லா போகணும். கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து இறக்கினீங்கன்னா கோவை அவியல் உங்களுக்காக தயாரெடுத்து அவல் பொறி